மெட்ரோ வர மே 1 ரிலீஸ் ஆக போகிற படம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சிருக்க படம். இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள் இது எல்லாமே தெறிக்க ஒரு அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இது மட்டும் கிடையாது, கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னாவே கூஸ்பம்ப்ஸ் சீன்ஸுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மட்டும் கிடையாது, படத்தையே ரெட்ரோ ஃபீல்டில் தான் எடுப்பார். ஸோ படத்துக்கு டைட்டிலே ரெட்ரோன்னு வச்சா சும்மா இருப்பாருன்ன. ஸோ படம் முழுக்க பார்த்தீங்கன்னா நாஸ்டால்ஜியா ஃபீலிங்ஸ் வர அளவுக்கு பட்டை கிளப்புற சம்பவம் இருக்குமா. இன்னும் சொல்லப்போனால் படம் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் நடக்குது. அதை கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. டீசர் ட்ரெய்லர்லேயும் அது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த படம் எப்படி சூர்யாவுக்கு கமிட் பண்ணார் அப்படின்னா, ரெட்ரோ படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை சந்தித்து வேற ஒரு கதை பண்ணியிருந்தாராம். அந்த கதை சூர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சான். ஆனால் என்ன பிரச்சனைனா, அது ஷூட்டிங் டேஸ் அதிகமாகும், பட்ஜெட் அதிகமாகும், 2 பேரும் வருஷக்கணக்காக உழைப்பை போட்டே ஆகணும். ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகாமே இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் தான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் சூர்யா சார்கிட்ட ஒரு அழைப்பு வந்துச்சு. இப்போது வேறு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் வச்சுருந்த இந்த ரெட்ரோ கதையை சூர்யா சாருக்கு சொன்னேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே பிடிச்சிருச்சு. ஸோ உடனே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமா கேட்டார். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்ல, அப்போவே பார்த்தீங்கன்னா சூர்யா சார் டபுள் ஓகே சொல்லிட்டாரு. அது மட்டும் கிடையாது, ரெட்ரோ கதை அவருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, சீக்கிரம் ஷூட்டிங் போகலாம், எனக்கு இந்த படத்தை எப்படா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இப்போவே பயங்கர ஒரு வைபாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஷூட்டிங் போகலான்னு சொன்னார். ஸோ சொல்லி வச்ச மாதிரியே உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன டைமில் படத்தை முடிக்க நினச்சோமோ அப்படி முடிச்சிட்டோம். படம் ரிலீஸும் மே 1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு டேட்டு. ஸோ நிச்சயமாக சூர்யா சாருக்கு இந்த ரெட்ரோ படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன்னு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த ரெட்ரோ படத்துக்காக எந்த அளவுக்கு ஆர்வலோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.